நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது பவர் பாலிடிக்ஸ். கோவையில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், 2026 தமிழகத்தில் NDA ஆட்சி அமையும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அமித்ஷா அவர்களுடைய இந்த கான்பிடன்ஸ் எந்த அளவிற்கு சாத்தியம் அப்படிங்கிறது தான் இன்றைய பவர் பாலிடிக்ஸினுடைய பேசுபொருள். 2026 NDA ஆட்சியா, கூட்டணியில் யார் யார் இருப்பார்கள் அப்படின்னு தான் பேச இருக்கிறோம். 5 பிரதான கேள்விகளை முன்வைத்து இந்த நிகழ்ச்சியை நம்ம கட்டமைச்சிருக்கோம். முதலாவது, 2026 NDA ஆட்சியா, கூட்டணியில் யார் யார் இருப்பார்கள்? இரண்டாவது, பாஜக கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்வதால் EPS-க்கு சிக்கல் வருமா? மூன்றாவது, செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பது, SP வேலுமணி அமித்ஷா சந்திப்பு எப்படி எதிரொலிக்கப் போகிறது? நான்காவது, OPS சசிகலா TTV தினகரனை முதன்மை சக்தியாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஐந்தாவது, மும்மொழி கொள்கையால் பாஜக பாமக இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண் என்னவாக எதிரொலிக்கும்? இந்த 5 தான் பிரதான கேள்விகள். நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் இருவர் இணைஞ்சிருக்காங்க. பாஜகவிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பாண்டியன் அவர்கள். விருந்தினர்கள் இருவருக்கும் வணக்கம். முதல்ல தூத்துக்குடி செல்வம் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். அதாவது NDA ஆட்சி அப்படிங்கிறது 2026 எப்படி சாத்தியமாகும்? நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரி தமிழ் அவர்களுக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர் மரியாதைக்குரிய ஐயா பாண்டியன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். அதாவதுமா, அரசியல்ல ஒரு நிமிட நேரம் அல்லது ஒரு மணி நேரம், ஒரு இரவு எல்லாம் ரொம்ப நீண்ட தூரங்கள். ஒரு இரவில் ஐயா பாண்டியன் அவர்கள் நீண்ட அரசியல் பார்வையாளருக்குனால அவங்களுக்கு ஒத்துக்கிடுவாங்க நான் நம்புறேன். காலை 2 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்குள்ள கூட்டணிகள் மாற்றமும் புதிய, அதாவது ஏற்கனவே இருந்தவர்கள் இடம் மாறுவது, புதியவர்கள் சேருவது, இதெல்லாம் சாத்தியம் நடந்துரும். அதனால இது எப்படி நடக்கும், என்ன நடக்குங்கிற ஒரு பெரிய யூகத்தை இப்போ ப்ரீமெச்சூர் பீரியட். நான் இந்த நிலையில இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும் சொல்லல. அதே நேரத்துலமா எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஒரு அரசியல்ல ஒரு ஆட்சி இருக்கும்போது அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை, ஏன்னா எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றிட முடியாது. அந்த மனநிலை எல்லா அரசியல் இயக்கங்கள்லயும் எல்லா ஆட்சிகளுக்கு எதிராகவும் இல்லை. எந்த அடிப்படையில NDA ஆட்சி அமையும்னு அமித்ஷா சொல்றாரு? ஒரு நிமிடம் தான் தங்கச்சி. அதாவதுமா, 2020 நான் ரொம்ப நீண்ட பழைய வரலாறுகளுக்குள்ள போயிட்டு வர முடியும்னா கூட அது அவசியம் இல்லைங்கிறதுனால நான் இப்ப சமீபத்திய உதாரணம் சொல்றேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்தது. நாடாளுமன்ற தேர்தல் தோற்ற உடனே என்ன சொன்னாங்கன்னா, எதிர்கட்சிகள் எல்லாம் பிஜேபி தோற்றுவிடும், சட்டமன்ற தேர்தலில் தோற்றுவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் நிலைமை எப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முடிவு இருந்தது, சட்டமன்ற தேர்தலுக்கு வேற மாதிரியான முடிவு. அது பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய செல்வாக்கு, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மிகப்பெரிய செல்வாக்கோடு வெற்றி பெற்றது, நீங்க அறிவீங்க. அதே போலவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியில அரசியலுக்கு வர்ற தொடக்க காலங்கள்ல பாத்தீங்கன்னா அவரை மிக சாதாரணமாக நினைத்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்தார், எந்த பின்புலமும் இல்லாம வந்தார். அதே நேரத்துல அவரு 3 முறை ஆட்சி அதிகாரத்துல, ஒரு 12 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்துல இருந்தவரை அசைக்கவே முடியாதுன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவரு ஒரு அகில இந்திய கட்சிகளுடைய தலைவர், அகில இந்திய தலைவர்களின் வரிசையில அவர் இருந்தார். ஆனால் டெல்லியில இப்ப பாத்தீங்கன்னா, இல்ல நீங்க தமிழக களத்துக்கு வரணும்ல, தமிழக களத்துல எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கறது அப்படியே வந்துடுறேன். நான் அப்படியே வந்துடுறேன், கேளுங்களேன். அதாவது அதனால இது சாத்தியம், இது சாத்தியம் இல்லைங்கிறதெல்லாம் நாம இப்போ பேசுறது இல்ல. நான் இன்னொன்னு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எந்த நம்பிக்கையில அவர் சொல்றாருங்கிறது தான் கேள்வி. இல்ல சகோதரி, நான் வெற்றி பெறுவேன் என்றுதான் பந்தயத்துக்கு வருகிறேன், நான் வெற்றி பெற்று விடுவேன் என்றுதான் யுத்தகலத்திற்கு வருகிறேன். அதனால வெற்றி பெறுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயார்படுத்திக்கிட்டு இருக்கு. எப்படின்னு நீங்க கேட்டீங்க. அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலங்களிலே மிக சாதாரணமான கட்சிகளில் ஒன்றாக இருந்தது. வெறும் 2%, 3% வாக்குகள் இருந்தது. ஆனால் இப்ப சமீப நாட்கள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி
வலுவடைந்து வருகிறது. அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல 18.5% வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதுலயும் 82 லட்சம் வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி பெற்றிருக்கு. சரி, இப்ப அமைய போறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலையில 5 கார்னர் ஃபைட் வர்றது தவிர்க்க முடியாதுன்னு இன்னைக்கு இருக்கிற நிலையில் 5 முனை போட்டிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கு. சரி, எங்க 5 முனை போட்டி இருக்கும் போது ஒரு 25-30% வாக்குகள் கிடைச்சதுன்னா அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். அதுல பெரிய இதெல்லாம் கிடையாது. அது கடந்த கால வரலாறுகளே, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலமாகட்டும் கலைஞர் காலமாகட்டும் இருந்தது. இப்ப எங்களை பொறுத்தவரையில இந்த 18.5% வாக்குகள் போக இன்னொரு 10-15% வாக்குகள் பெறணுமே, அதை எப்படி பெறுவீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னுடைய பலம் என்பதை விட உங்களுடைய பலகீனம் தான் என்னை வெற்றி பெற வைக்கும். இன்னைக்கு எதிர்கட்சிகள் வரிசையில மிகப்பெரிய அளவுல ஒற்றுமை இல்ல. ஒண்ணு, இன்னைக்கு ஒரு ஆளும் கட்சி பலமா தானே இருக்கு. ஆமா, ஆளும் கட்சி திமுக பலமா தானே இருக்கு. கொஞ்சம் ஒரு ஜூன் மாசம் வரையும் பொறுக்கலாம். ஜூன் மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பிறகு பாருங்க, இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஒரு தேர்ட் பிளேயர் வந்து ஒரு ஸ்ட்ராங் போர்ட்ஸா வந்திருக்காரு. ஸ்ட்ராங் போர்ட்ஸ் மீன்ஸ் வந்து மாஸ் அப்பீலிங் பெர்சனா வந்து யாருன்னா மிஸ்டர் விஜய் வந்திருக்காங்க அரசியல் களத்துல. நீங்க அவர் வந்து ஆட்சி அமைச்சிருவாரு, ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருவாருலாம் நான் அப்படி பேச விரும்பல, பேசல. அதே நேரத்துல அவர் பிரிக்கிற வாக்குகள் இருக்கு பாருங்க, அவர்கிட்ட இருக்கிற ஒரு இளைஞர் சக்தி வந்து திமுகவுடைய வாக்குகளை பிரிக்கும். இன்னும் வேற கட்சிகளுடைய வாக்குகளை பிரிக்கும் போது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள் இருக்கு பாருங்க, அது இன்னும் வலுப்படும். இன்னும் நீங்களே சொன்னீங்க தொடக்கத்துல அவரு செங்கோட்டையன் சந்திப்பு, வேலுமணியோட சந்திப்பு, தங்கமணியோட சந்திப்பு, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார்களே என்று சொன்னா, அரசியல்ல எல்லா சந்திப்புகளுமே சாத்தியத்திற்கான சந்திப்புகள் தான். திமுகவோட வாக்குகள் பிரியுமா? உறுதியா எந்த அடிப்படையில சொல்றீங்க? 2024 பாத்தீங்கன்னா 6% வாக்குகள் அவங்களுக்கு பிரிஞ்சிருக்கு. இதே அணி இதே கூட்டணி இருந்து கூட நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு 6% வாக்குகள் பிரிஞ்சிருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சகோதரி, என்ன ஒரு நிமிடம் அனுமதிங்க. அதாவது இன்னைக்கு அவங்களுக்கு வேற இஷ்யூவே இல்ல, உடனே இந்திய திணிப்பு, வேற இஷ்யூவே இல்ல. 8 தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதியை வந்து பிரிஞ்சிருக்காங்க. 8 நாடாளுமன்ற தொகுதி குறையும் சொல்றதுக்கு எந்த அடிப்படையில மாண்புமிகு முதலமைச்சர் யாரோ ஒருத்தர் சொல்லல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற பொழுது மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு ஆதாரத்தோடு அந்த குற்றச்சாட்டை வைக்கணும். ஆனா முதலமைச்சர் அவர்கள் எந்த தரவுகளின் அடிப்படையில வந்து 8 தொகுதிகள் குறையும் சொல்றாங்க. இல்ல, தமிழகத்துல வந்து என்டிஏனா அந்த கூட்டணியில எந்த கட்சி வலுவா இருக்குன்னு சொல்லுங்க. என்டிஏலையா யாருக்கு வந்து வாக்கு வங்கி இருக்கு அதிகமா? பாரதிய ஜனதா கட்சிக்கே வாக்கு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்களே 11% வாக்குகளுக்கு மேல நாங்க வச்சிருக்கிறோம். நீங்க ஒரே ஒரு விஷயம் சகோதரி, நீங்க கோயம்புத்தூர்ல எங்களுடைய மாநில தலைவர் வந்து 4.52 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்காங்க. 4 லட்சம் பிஜேபி வந்து அந்த 4% ஓட் வாங்கினாங்கன்னா அது வந்து ஏடிஎம்கேவோட அலையன்ஸ்ல இருந்ததுனால தானே வாங்க முடிஞ்சது. இல்ல சகோதரி, இப்ப 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்றேன் நான். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா அதிமுக இப்படி பலகீனமாயிட்டு அப்படி பலகீனமாயிட்டு நான் பேசுறதுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்க வேற வடிவத்துல கொண்டு போயிடக்கூடாது, நானும் போயிடக்கூடாதுன்னு ஜாக்கிரதையா இருக்கேன், எச்சரிக்கையா இருக்கேன். ஆனா என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் 2வது இடத்துல 22 தொகுதியில 2வது இடத்துல இருந்திருக்கோம். 22 நாடாளுமன்ற தொகுதியில 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 2 நாடாளுமன்ற தொகுதிகள் 22 நாடாளுமன்ற தொகுதியில 2வது இடம். இல்ல, நாடாளுமன்ற தேர்தல்ல கூட எப்படி வெறும் பாஜகவோட வாக்குகள் மட்டுமேன்னு சொல்ல முடியுமா? இல்ல சகோதரி, நாங்க 1% 1% வைத்திருக்கிறோம். எங்களுடைய கூட்டணியின் மதிப்புமிக்க நண்பர்களையும் சேர்த்திருக்கிறோம். இன்னும் எந்தெந்த தொகுதிகள்லன்னு சொல்லுங்களேன். 22 தொகுதிகள்னா எந்தெந்த தொகுதிகள்ல? திருநெல்வேலியில எடுத்துக்கிடுங்க, திருநெல்வேலி தொகுதி எடுத்துக்கிடுங்க, தென்காசி அது தேனியை எடுத்துக்கிடுங்க, ராமநாதபுரம் எடுத்துக்கிடுங்க, தென் சென்னை எடுத்துக்கிடுங்க, கோயம்புத்தூர் எடுத்துக்கிடுங்க, திருப்பூர் எடுத்துக்கிடுங்க. இப்படி 22 தொகுதிகளில் நாங்கள் 2வது இடம். இன்னும் சொல்ல போனா அதிமுக 7 இடங்களில் கட்டுத்தொகையை டெபாசிட் பறி கொடுத்திருக்காங்க.
13 இடங்களில் அவர்கள் வந்து 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன் இவங்களோட ஒரு விஷயத்தையும் பார்க்கணும்ல. வெறும் வந்து பாஜகவோட ஓட் கன்வர்ஷன் மட்டுமே நடந்திருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? சகோதரி, எப்பவுமே வந்து கூட்டல் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றோடு ஒன்று சேர்கிற பொழுதுதான் 2, 4ஓடு ஒன்று சேர்ந்தால் 5. அப்போ எங்கிட்ட 4 இருந்தா எங்களுடைய நண்பர்களுடைய ஒரு எண்ணிக்கையை சேர்த்துதான் 5ஆக முடியும். அந்த வகையில எங்களுடைய மதிப்புமிக்க நண்பர்கள் இன்றைக்கு வரை எங்கள் கூட்டணியில் தொடர்கிறார்கள். நான் இன்னும் ஒரே ஒரு செய்தி அப்போ அது முழுக்க முழுக்க பாஜகவோட ஓட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல? இல்ல, எங்க கூட்டணி, நான் இன்னும் சொல்றேன், இன்னும் எங்களுக்கு ஒரு 15% வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய அல்லது வாக்குகளை உருவாக்கக்கூடிய சக்தி மிக்க கூட்டணி நண்பர்கள் வெகு விரைவில் எங்களிடத்திலே வருவார். நாங்க ஒருவருக்கு ஒருவர் இணக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறோம், வருவோம். அது யார் வருவாங்கன்னு தான் சொல்லுங்களேன். இன்னைக்கு காலையிலேயே, இன்னைக்கு பிப்ரவரி மாசம் கடைசி நாள் காலையில் என் அருமை சகோதரி வந்து ஒரு அரசியல் முடிச்சு போடுவதற்கு முயற்சிக்கிறார். அதுல நான் சிக்குவதற்கு தயாராக இல்லை. அதே நேரத்தில் இல்ல, இது முடிச்சுக்கலாம் ஒண்ணுமே இல்ல. அலையன்ஸ்னா யார் யார் ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். அதே ஒரு தேசிய கட்சியிலம்மா, ஒரு அரசியல் இயக்கத்துல நாங்கள் செய்தி தொடர்பாளர்கள் அந்த செய்திகளை சொல்லுகிற இடத்துல இருக்குமே தவிர எல்லா உண்மைகளையும் எல்லாவற்றையும் முதல்ல சொல்லக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இருக்கான கிடையாது. ஏன்னா தேர்தல் குழு இருக்கிறது, உயர்மட்ட குழு இருக்கிறது. 2026 வந்து என்டிஏ ஆட்சின்னு சொல்றீங்க. அப்போ அலையன்ஸ் பத்தி தெரியாதுன்னு சொன்னா இது எப்படி ஏத்துக்க முடியும்? என்ன பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அந்த மாதிரி சொல்லணும்ல. என்டிஏ கூட்டணி, என்டிஏ ஆட்சி இல்ல, என்டிஏ கூட்டணி ஆட்சி. நாங்க தான் இன்னொன்று தமிழ்நாட்டுல எங்களுடைய தமிழ் மாநில தலைவர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் அதிகார பகிர்வு கூட்டணி ஆட்சி என்பதை தமிழ்நாட்டில் முதலில் அறிவித்தது மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். அதுக்கு பிறகு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து அதிகார பகிர்வுன்னார். நாங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொன்னோம், அவர் அதிகார பகிர்வுன்னு சொன்னாரு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கிற, பாரதிய ஜனதா கட்சி இடம்பெறுகிற ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் தமிழ்நாட்டுல 2026. இப்போ அலையன்ஸ்ல இல்லாத எந்த கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏடிஎம்கேவோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? அதாவது நீங்க எப்படி சுத்தி வந்தாலும் சரி, வெகு விரைவில் எங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு சூசகமா சொல்லிடுறேன், ஒரு 23% வாக்குகள் உள்ள கட்சிகள் எங்களிடத்துல எங்களோடு நாங்களும் ஒரு இன்னும் 23% வாக்குகள் இருக்கிற கட்சிகளும் நாங்கள் ஒன்றிணைந்து தேர்தலை வலுவாக சந்திப்போம். 23னா கடந்த தேர்தல வந்து அதிமுக தானே அந்த வாக்கு சதவீதத்தை வச்சிருந்தாங்க, அவங்கள தானே சொல்றீங்க நீங்க? அந்த உங்க கற்பனைகளுக்கு நான் வந்து தடை போட விரும்பவில்லை. உங்கள் கற்பனைகள் சகோதரியுடைய 23னா அதிமுக தானே அதை வாங்கினாங்க. ஏன் நீங்க வந்து 15+8 வச்சுக்கிடுங்க, ஏன் 23 நினைக்கிறீங்க? 15+8 வச்சுக்கிடுங்க. அதனால ஒரு மதிக்கத்தகுந்த வாக்குகளை உடைய செல்வாக்கு மிக்க இன்னொரு விஷயம் சகோதரிட்ட சொல்லிடுறேன். ஒரு கட்சிக்கு 15% வாக்குகள் இருக்கு, 18% வாக்குகள் இருக்குன்னு சொன்னா ஒரு வின்னிங் இமேஜ் இருக்குதுன்னு வைங்களேன், இவங்கதான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னா அந்த ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய மனநிலை உள்ள வாக்காளர்களும் ஒரு 4-5% இருக்காங்க. அதாவது எந்த கட்சியும் சாராத நடுநிலையான அரசியலை பார்த்து தேர்தல் அன்று காலையில் முடிவெடுக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் இருக்காங்களே, அவங்களையும் நாங்க கவரக்கூடிய அளவிற்கான ஒரு நல்ல வெற்றி கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சி அமைக்க போகிறது. தமிழ்நாடு பார்க்க போகிறது. தமிழ்நாட்டில் முதலில் ஒரு கூட்டணி அரசு, இதுவரை கூட்டணி அரசு அமைந்ததில்லை. ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் பேசலாம். அடுத்து பாண்டியன் சார் கிட்ட கேட்டுட்டு வந்துறேன். சார் பாண்டியன் சார், நீங்க வந்து ஒரு அரசியல் விமர்சகராக இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? 2026ல என்டிஏ ஆட்சிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்? செல்வம் சொன்னதுல ஆரம்பத்தில் சொன்னது 5 முனை போட்டி அப்படின்னு இருக்கலாம், அல்லது 3 முனையோ ஏதோ வரலான்னு சொன்னார். நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே சொல்கிறேன், 6 முனை போட்டி கூட வரலாம், இல்லை 2 முனை போட்டி கூட வரலாம். 2க்கும் ரெடி, 2க்கும் பிஜேபி ரெடியாக இருக்குங்கிறத நான் வந்து படிப்படியாக ஒன்றா சொல்லிடுறேன் எப்படின்றத. ஃபஸ்ட்டு இப்போ அமித்ஷா சொன்னதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அமித்ஷா வந்து முந்தா நாள் சொன்னதில் கூட்டணி ஆட்சி, என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சிங்கிறது தான் அவருடைய
இது பேச்சு. அதுக்கு இப்போ என்ன ஒரே ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க. அவர் வந்து அப்படி சொல்லி கொஞ்சம் சொல்லும். அவருக்கு அரசியல் நல்லா தெரியும். ஏன்னா அவர் திராவிட முகத்திலேருந்து வந்தவருங்கிறதுனால ரொம்ப ஆழமாக 40 வருஷமாக இருக்கும். என்ன மாதிரி அவரும் தெரிஞ்சவர் தான். நான் ஒன்றும் மதிப்பு உள்ள ஒரு நல்ல அரசியல் பிரமுகர் தான். இருக்கிற ஒரே ஒரு கட்சி 24ல் பாராளுமன்றத்தில் இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குமா இருக்காதா அடுத்த கேள்வி. அப்போ என்டிஏல யாரும் இல்லை அப்படிங்கிறது எப்படி வர முடியுது? அதுக்கு என்ன முகாந்திரம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னாக்கா மும்மொழி கொள்கை விஷயத்தில் பிஜேபி எப்படி கல்வி அமைச்சர் வந்து சொன்னாரோ அதை எதிர்த்து டாக்டர் ராமதாஸும் சரி அன்புமணியும் சரி கடுமையாக இது பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க அடுத்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இந்த அவர் அன்புமணி ராமதாஸுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி முடிய போகுது. இப்போ இன்னும் ஒரு சில மாதத்துலேயே முடிஞ்சிடும். அப்போ இப்போ வரப்போகிறதுல 6 சீட்டு ஜூன் ஜூலையில் வரப்போகிற எம்பி ராஜ்யசபா எம்பியில் இவருக்காக சீட்டு வந்து கேட்குறதுக்காக கோகா மணி பாமக தலைவர் வந்து போய் எடப்பாடியை பார்க்குறாரு. அது வந்து பத்திரிக்கைன்னு சொல்லுவார் இப்போ செல்வம் சார் கூட. ஏன்னா அவருடைய பசங்களுக்கு கல்யாணம் இருந்தப்போ போய் கொடுத்தாரு. அப்போ இதையும் பேசிட்டு வந்திருக்காங்க. அப்போ அவருக்கு இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடைச்சதாக நமக்கு கிடைச்ச தகவல். அதாவது பாட்டாளி மகிழ்ச்சிக்கு இந்த வருஷம் கிடையாது. ஏன்னா இவங்க வாங்கிட்டு அந்த பக்கம் போயிடுவாங்களோன்ற ஒரு சின்ன பயம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு நியாயமான பயம் இல்லை. அதனால் நிச்சயமாக இந்த எம்பி சீட்டு அவருக்கு அதிமுக சார்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அதனால ஏடிஎம்கே சைடு நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அடுத்த வருஷத்துக்கு வந்து 2 எம்பி வருது ஏடிஎம்கேல. அப்போ அதை நோக்கி அவங்க நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன தடவை 21ல் ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் இருந்ததுனால தான் 5 சீட்டு வந்து பிஎம்கே எம்எல்ஏ வர முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பிஜேபியோட 24 பாராளுமன்றத்தில் நின்னதுனால ஒரு எம்பி சீட்டு கூட கிடைக்கல. தருமபுரியில் மட்டும் டாக்டர் சௌமியாவும் வந்து கிட்டக்க வந்தாங்க. ஆனால் ஜெயிக்க முடியல, தோல்வி ஆயிடுச்சு. அப்போ பிஜேபியை நம்பினா சரியாக வராது அப்படின்னு சொல்லி பிஜேபி இல்லை, அது தனியாக நம்ம பேசலாம். இப்போ வந்து இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அமித்ஷா சொல்கிறாரு இல்லையா, என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு. ஸோ அவர் அப்படி சொல்கிறதுனால இபிஎஸ்க்கு ஏதாவது சிக்கல் வருமா அப்படிங்கிற ஒரு. ஆமாம், இப்போ நேற்று முந்தா நாள் இப்போ பேசிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து இதில் போய் ஈஷா மையத்தில் தங்குறாங்க. அங்கே வந்து இவர் வேலுமணியை சந்திக்கிறார். அவரும் அங்கே இருக்கார். என்ன பேசிக்கிட்டாங்க என்னன்றது வெளியில் வரலன்னா செய்தி வரல நமக்கு. ஆனால் இப்போக்கி என்டிஏ கூட்டணினா அதிமுக தலைமை இல்லைன்னு தானே அர்த்தம். அது நமக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியாச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய. ஏன்னா 24ல் இவங்க சொன்ன மாதிரி எல்லா கதவும் ஜன்னல்லாம் திறந்து வச்சுருந்தும் கூட இபிஎஸ் வந்து போகலை. அவர் வந்து ஏன் போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரிசையாக ஸ்டேட் எடுங்க. இப்போ நடந்த டெல்லி, அதுக்கு முந்தி ஒரிசா, அதுக்கு முந்தி பஞ்சாப்பு, இப்படி பிஜேபியோட அலைன்ஸ் இருந்தவங்கலாம் அந்த கட்சியே இல்லை, பலகீனப்படுத்துறதுல பிஜேபி வந்து எக்ஸ்பர்ட். இந்த ஒரு 6 வருஷம் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 6 வருஷத்தில் நீங்கள் பஞ்சாபில் அகாலிதள்லேருந்து, ஒரிசாவில் பிஜு ஜனதாலேருந்து, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிலேருந்து வரிசையாக எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அதிமுக ஆட்சிக்கு வந்து நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் இந்த 16லேருந்து ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் ஒத்துழைப்பு கொடுத்து எடப்பாடி ஆட்சி பண்ணால் கூட இன்றைக்கி 20% 21% கொண்டாந்து நிப்பாட்டினதில் பெரும்பங்கு பிஜேபிக்கு உண்டுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா ஜெயலலிதா என்னைக்கு போய் அப்போலோவில் சேர்ந்தாங்களோ அன்னையிலேருந்து அதிமுகவை வந்து பலகீனப்படுத்துறதுல பிஜேபி வந்து எக்ஸ்பர்ட்டாக செஞ்சு கிட்டத்தட்ட அதை வந்து சாதிச்சிட்டாங்க. இப்போ 23ன்னு சொல்கிற அந்த 15+8ங்கிறது எதை சொல்ல வர்றாருன்னா செல்வம் சார், நான் நினைக்கிறது ஏடிஎம்கே வந்து 15 குறைச்சிட்றாங்க. அது இப்போ வரப்போகிற 26ல் 8% வந்து ஏற்கனவே வாங்கின நாம் தமிழர் கட்சி சீமானை சேர்க்குறாங்க. அதான் 15-8-23 அப்படின்னு நான் நினைக்கிறேன். தப்பாக இருந்தாக்கா அவர் சொல்கிறத நான் ஒத்துக்கிறதுக்கு இல்லை. இப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு வரும்போது இபிஎஸ்க்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது? இல்லை, இபிஎஸ்க்கு வந்து எந்த சிக்கலுமே பெருசாக கிடையாது. அவர் வந்து பிஜேபியோட அலைன்ஸ் போடாமல் இருந்தாலே ஆட்சியே 26ல் வரலைனா கூட சிக்கலே கிடையாது. அலைன்ஸு போட்டார்னா பிஜேபி வந்து இவங்களை வந்து கபலீகரம் பண்ணிடும். அவ்வளோதான் அதிமுகவுக்கு. அதிமுக தொண்டர்களுக்கு நான் இந்த டிவி மூலியமாக சொல்லிக்கிற விரும்புறது இல்லை, என்டிஏ கூட்டணிங்கிறதே இப்போ ஏடிஎம்கேவோட தான் வந்து பிரதானமாக அவங்க போய் இணைஞ்சு ஆகணும் அந்த கூட்டணின்னு ஃபார்ம் பண்ணும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது வராத ஒரே ஒரு குறுக்கீடு. அவர் இன்னைய வர வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு.
கட்சியில் வந்து பெரும்பாலும் 90% தொண்டர்கள் வந்து 95% தொண்டர்கள் வந்து பிஜேபியோட போறதுக்கு அதிமுக பிஜேபி வந்து நெருக்கடி கொடுக்க மாட்டாங்களா? அதை இப்ப சொல்றீங்களா, இது கரெக்ட். இப்போ முந்தா நாளே கொடுத்துருக்கலாம், நைட்டே கொடுத்துருக்கலாம், ஏற்கனவே கொடுத்துருக்காரு. இவருமே வந்து டெல்லி இப்போ இந்த சட்டசபை தேர்தல் முடிஞ்சு கெஜ்ரிவால் ஜெயிச்ச பிறகு இவர் என்ன சொல்றாருன்னா, இது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த சம்மட்டி அடின்னு சொல்லி பேசியிருக்காரு. யாரு? எடப்பாடி பேசியிருக்காரு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, மறைமுகமாக பிஜேபிக்கு ஒரு ஆதரவு இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் நம்ம சொன்னோம்னா என்னன்னா, அதிமுக உள்ளவங்க அத்தனை பேருமே என்ன சொல்லுவாங்கன்னா, குறிப்பாக செய்தி தொடர்பாளர்கள் எல்லாருமே இல்லவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அதை நான் ஒத்துக்கிறேன். இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. என்னுடைய ஆசையும் தமிழ்நாட்டு மக்களோட ஆசையும் அதிமுக வெற்றி பெறுதா 26ல் கிடைக்குதா கிடைக்கலங்கிற பிரச்சனையே கிடையாது. பிஜேபியோட சேர்ந்து இன்னும் மேற்கொண்டு பலகீனமாயிடக்கூடாது. இப்போ 15% அவங்க கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்த காரணத்தையே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சியை எப்படி வீக், ஏதாவது ப்ளஸ் ஆக்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இப்போ வீக் பண்ணாங்களோ அதே மாதிரி விஜய் எப்படி இவங்க முன்னாடி படுத்துறாங்க அப்படிங்கிறத நேற்று இதே பவர் பாலிடிக்ஸில் தனியரசு வந்து முன்னாள் எம்எல்ஏ தனியரசு அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அது இந்த விஷயம். அப்போ இது என்னவா ஆக்கணும், அதுக்கு திமுக கூட்டணி அல்லாத 50% வாக்குகளை முழுக்க பிஜேபி ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கு. அதாவது பில்லியார்ட்ஸ் கேம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குச்சை வச்சு பால் அடிக்கிறது. இது உள்ள 9-10 கட்சி இருக்குது. இந்த 50%க்கு எது திமுக கூட்டணி இல்லாத மிச்சம் ஓட்டுக்கு 9-10 கட்சி இருக்குது. இப்போ அதாவது ஓபிஎஸ்ல ஆரம்பித்து எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 9லேருந்து 10-11 கட்சி வருது. இந்த 11 கட்சியும் நேர்முகமாவோ மறைமுகமாவோ பிஜேபி பக்கம் தான் இருக்குது. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம் சார். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பவர் பாலிடிக்ஸ் மீண்டும் தொடரும். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியது தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்ல. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள், நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில், பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி. உடல் நலம் குறித்த சந்தேகமா? சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா? உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலே பவர் பாலிடிக்ஸ் மீண்டும் தொடர்கிறது. 2026 என்டிஏ ஆட்சியா, கூட்டணியில் யார் யார் இருப்பார்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். தூத்துக்குடி செல்வம் சார், நீங்க சொல்லுங்க, என்டிஏ அப்படின்னா யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்விதான் இருக்கு. சோ பாசிபிலிட்டிஸ் என்னென்ன? அங்கச்சி ஒரே ஒரு செய்தி சொல்ல அனுமதிங்க. 1967 அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால மூதறிஞர் ராஜாஜியும் அண்ணாவும் ரொம்ப முரண்பட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா வந்து குள்ளுகப்பட்டர்னு சொல்லி ராஜாஜியை விமர்சித்தார். இன்னும் சொல்ல போனா உடலெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனை எல்லாம் வஞ்சனைன்னு சொல்லி அண்ணா ராஜாஜியை கடுமையா விமர்சனம் பண்ணாரு.
ராஜாஜியும் அண்ணாவை திமுகவை மிக கடுமையான வார்த்தைகளால விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் 67ல ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக அண்ணா அவர்கள் அதுவரை பார்ப்பனிய சித்தாந்தத்தினுடைய அடையாளமாக தெரிந்த ராஜாஜிய கூட்டணியில சேர்த்துட்டார். அதாவது முரண்பட்டவர்கள் உடன்படுவது. இன்னொரு செய்தி, 1967 ஆட்சி பிடிச்ச பிறகு அண்ணா 69 பிப்ரவரி 3ஆம் தேதி இறந்து போறாங்க. இறந்து போகும்போது பாத்தீங்கன்னா 50 தலைவர்கள் வரிசையில இருந்த டாக்டர் நாவலர், அண்ணா, நாவலர், ஈவேக்கு சம்பத்து, என்.வி. நடராஜன், கே. மதியழகன், இவங்கதான் 50 தலைவர்கள். 50 தலைவர்கள் வரிசையில இல்லாத அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கலைஞர் அவர்கள் மிக சாமர்த்தியமாக அவருக்கே உரிய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி அன்றைக்கு பல செய்திகள் உண்டு, அதுல பயன்படுத்தி ஆட்சிக்கு வராங்க. அப்போ நாவலர் அண்ணாவினுடைய தம்பிவா தலைமையேற்க ஆணையிடு அடங்கி நடக்கிறேன்னு சொல்லி அண்ணா சொன்னார். கூட்டணிக்கு மாநாட்டுக்கு தலைமையேற்க அண்ணாவை அழைக்கும் போது, அண்ணா நாவலரை அழைக்கும் போது இப்படி சொன்னார். அப்படிப்பட்ட நாவலர் உடனே என்ன சொன்னார், நான் அந்த அமைச்சரவையில பங்கெடுக்க மாட்டேன். பாஜக எப்படி கூட்டணி அமைக்கும்னு கேட்டா நீங்க 67 கதையே சொல்றீங்க. இல்ல, ஒரு விஷயம் நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னு கேட்டா, சாத்தியம் எப்படி படுங்கிறக்காக சொல்றேன். முரண்பட்டவர்கள் அதுதான் யாரெல்லாம் உடன்படுவாங்கன்னு தான் கேக்குறேன். இல்ல சகோதரி, எங்களோடு இன்றைக்கு முரண்பட்டவர்களாக தெரிகிறவர்கள் நாளை உடன்படுவார்கள். ஏன்னு கேட்டா, நாவலர் அண்ணா கலைஞருடைய அமைச்சரவையில சேர மாட்டேன்னு சொன்ன நாவலரை கலைஞர் எப்படி சேர்த்துக்கிட்டார் நீங்க கேட்கணும். பொதுச் செயலாளர் பதவிதான் திமுக தலைவர் பதவி கிடையாது அதுவரை. ஆனா அதிமுகவை உங்க கூட கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குதா? தங்கச்சி, எல்லாமே அரசியல்ல சாத்தியம். அதாவது எந்த வாய்ப்பையும் சாய்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு பாருங்க. பாலிடிக்ஸ் இஸ் an art of possible அப்படிம்பாங்க. அதாவது இப்ப அரசியல் சந்தர்ப்பங்களுடைய விளையாட்டு தான். ஆனா இபிஎஸ் தான் திட்டவட்டமா சொல்றாரு இனிமே பிஜேபியோட கூட்டணியே இல்ல அப்படின்னு. எப்படி சமாதானப்படுத்த முடியும் அவரை? அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்க 1900 சமீப நாட்கள்ல 2006ல அதுவரை திமுக கூட்டணியில் இருந்த வைகோ அவர்கள் மார்ச் மாசம் 1-2 தேதியில திருச்சி மாநாட்டுக்கு அவர் திமுக மாநாட்டுக்கு ஒப்புதல் கொடுத்திருந்தார் கலந்துக்கிறதுக்கு. ஆனால் பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி போயஸ் தோட்டத்துக்கு போயிட்டாரு. எந்த போயஸ் தோட்டத்துக்கு? அவரை 19 மாசம் பொடா சிறையில வைத்திருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட போயஸ் கார்டன்ல போய் கூட்டணி சேர்ந்தாங்க. இதெல்லாம் நீங்க அரசியல்ல முரண்டா நினைக்காதீங்க. இதெல்லாம் எல்லா சாத்தியங்களும். அதிகாரப்பூர்வமா வைகோவோ மதிமுகவோ அந்த அறிவிப்பை வெளியிட்டாங்களா? இல்லையே. போயஸ் கார்டனுக்கு நீங்க அப்ப மதிமுகவுல தானே இருந்தீங்க, நீங்க சொன்னீங்களா? இல்ல தங்கச்சி, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி அதான் நான் முதல்ல தொடக்கத்துல சொன்னது 1 நிமிடம், 1 மணி நேரம், 1 நாள் இரவு. இது அரசியல்ல மிகப்பெரிய அதிசயங்களுக்கு போதுமான காலம். இந்த அதிசயங்களை நிகழ்த்துவதற்கு போதுமான காலம் அது. தொடர்ச்சியா சொல்றது பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அவங்களும் கூட்டணிக்கு வருவாங்கங்கிற மாதிரி சொல்றீங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? என்ன நம்பிக்கையில அதை சொல்றீங்கன்றான். காலங்கள் எல்லா தேவைகளையும், டைம் இஸ் தி கிரேட்டஸ்ட் பிசிசியன். அதாவது காலம்தான் ஒரு பெரிய மருத்துவன். டைம் இஸ் தி கிரேட்டஸ்ட் பிசிசியன், டைம் இஸ் தி ஹீலர். இந்த காலம் மருத்துவம், காலம்தான் மருந்து. அதனால நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து தங்கச்சி, இது எங்களுக்கு ஏபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவருக்கு எங்களுக்கு சித்தாந்த முரண் கிடையாது, கொள்கை முரண் கிடையாது. எங்களுக்கு அவருக்கு ஒண்ணு கிடையாது. நாங்க சில விஷயங்களை உடனுக்குடன் பேசி எல்லாத்தையும் நம்ம நிறைவு செஞ்சிட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளவு அண்ணன் பாண்டியன் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் மூலமாக எனக்கு என் வாயிலிருந்து ஏதாவது செய்தி கிடைக்குமா என்று முயற்சிக்கிறார். அது சாத்தியம், அது இல்ல, அது வராது. அதே நேரத்துல எல்லாமே சாத்தியம் தங்கச்சி. இல்ல, இப்போ இபிஎஸ் அவர்கள் உடன்படலன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ அதிருப்தியில இருக்கிறதுன்னு பார்த்தா செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில இருக்காங்க. அதே மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காங்க. சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் உடன்படல அப்படின்னா இவங்க 2 பேரை வச்சு காயிறு நகர்த்துறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுவாங்களா? 1987 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு
ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு சொல்லி 2 அணியாக பிரிச்சு தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு அம்மையார் ஜானகி அம்மையார் அவர்களோடு இருந்த முக்கிய தலைவர்கள் PH பாண்டியனாக இருக்கட்டும் அல்லது முத்துசாமியாக இருக்கட்டும், முக்கியமான பண்ருட்டி ராமச்சந்திரன்ல இருந்து எல்லாருமே வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள். அது போல ஏன்னு கேட்டீங்கன்னா அரசியல்ல சகோதரி மறுபடியும் நான் சொல்றதா நீங்க நினைக்க வேண்டாம். எல்லா விஷயங்களும் பரிசீலனைக்கு உட்பட்டது, எல்லா விஷயங்களும் ஆய்வுக்கு உட்பட்டது. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா திமுகவிற்கு யாரெல்லாம் எதிரியோ இன்றைக்கு மோடியும் அமித்ஷா அவர்களும் வந்து யாருக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க? செங்கோட்டையன் அவர்களுக்கும் SP வேலுமணி அவர்களுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல. இல்ல, நாங்க சப்போர்ட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அவங்க கட்சி, அவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க, அரசியல் நடத்துறாங்க. அந்த கட்சிகளுக்குள்ள முரண் வருவதும் முரண்பாடும் அது மாறி மாறி வரும். அது அவங்க கட்சி பிரச்சனை. அதே நேரத்துல அதுக்குள்ள நாங்க பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே அடுத்த கட்சிக்குள்ள நாங்க மூக்க நுழைக்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல, அது தேவையும் கிடையாது. அது காங்கிரஸ் கலாச்சாரம். காங்கிரஸ் தான் கட்சிகளை உடைத்து கட்சிகளுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி செய்யற பழக்கம் காங்கிரஸுக்கு தான் உண்டு, அது எங்களுக்கு கிடையாது. காங்கிரஸுக்கு உண்டு, திமுகவுக்கு உண்டு, எங்களுக்கு கிடையாது. ஆபரேஷன் லோட்டஸ் என்ன சொல்லுவீங்க? அது தமிழ்நாட்டிலயும் அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுக்க மாட்டீங்களா? ஆபரேஷன் லோட்டஸ் வந்து ஆபரேஷன் லோட்டஸ் வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதுதான் ஆபரேஷன் லோட்டஸ். இல்ல சார், மகாராஷ்டிராவுல அப்படிதான் பண்ணீங்க. இது கர்நாடகாவுல MLA எல்லாம் அழைச்சிட்டு போனீங்களா? அதெல்லாம் மறந்து போயிடுச்சா? அண்ணே குஜராத் இது விஷயம் நீங்க மறந்துடாதீங்க. கோவால அண்ணே உங்களுக்கு தெரியாது, 1969லயும் சரி 1987ல இப்பெல்லாம் MLA-க்களை கூட்டு போனது. இப்ப சமீபத்துல கூட கூவத்தூர்ல சில சம்பவங்கள், அதாவது MLA-க்களை கூட்டு போனது வச்சது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க. அதுக்கு திமுக விதிவிலக்கு இல்ல, அதிமுக விதிவிலக்கு இல்ல, மற்ற கட்சிகள் விதிவிலக்கு இல்ல. எங்களுக்கு நாங்க ஒண்ணு கேளுங்க, நாங்க யாரையும் கூட்டு போய் ஆட்சி நடத்தணும்ங்கிறது கிடையாது. அருணாச்சல பிரதேசம், கோவா. இப்ப சந்தேகம் வந்து எங்க வருதுன்னா SP வேலுமணி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது SP வேலுமணி அவர்கள் அந்த இதுக்கு வராங்க, நிகழ்ச்சிக்கு வராங்க, ஜெகத்குரு நிகழ்ச்சிக்கு வராங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா அந்த நிகழ்ச்சியில உள்துறை அமைச்சர், இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமையான தலைவர்களில் ஒருவரான மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதுல என்ன தவறு? நான் வந்து என் சகோதரிய தவறே சார் செல்வம் சார் பார்த்தா வணக்கம் செல்வம் சார் பாண்டியன் இல்ல தவறே சொல்லல, என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். தவறே இல்ல சார், என்ன பேசிக்கிட்டாங்க ரெண்டு பேரும்? இது என்ன சார், நீங்க ஒரு மூத்த அரசியல் விமர்சகர் என்ன பேசுனாங்க இல்ல சொல்லுங்க. அப்பா அதாவது நாங்கள் வகுக்கிற வியூகத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும், மக்கள்கிட்ட தானே சார் சொல்ல போறீங்க? ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு யாரும் எதிரி இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு 20-23% வாக்குகள் அதிகமா கிடைக்கும். நாங்க ஒரு 40% வாக்குகளுக்கு மேல பெற்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி அரசு. சொல்லுங்க தங்கச்சி. இல்ல, கோவையில நடந்த ரெய்டு விஷயத்துல வந்து SP வேலுமணி அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் ஒன்னா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது SP வேலுமணி போய் அமித்ஷாவை சந்திக்கிறாருன்னா அதுல ஏதாவது இருக்காம இருக்குமா? தங்கச்சி நீங்க, நான் தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. நேத்து திரு சீமான் அவருடைய வீட்டுல போய் காவல்துறை கடுமையாக நடந்து கொண்டு சட்ட விதிகளை எல்லாம் மீறி ஒரு நோட்டீஸ் ஒட்டுறாங்க. அந்த நோட்டீஸ ஒருத்தர் கிழிச்சிட்டாரு. அதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணி போறது எந்த நான் ஒரு வழக்கறிஞர் என்கிற முறையில சொல்றேன், எந்த விதத்திலும் சட்ட விதிமீறல் இல்லை. ஏன்னு கேட்டா நோட்டீஸ போலீஸ் வந்து நான் கேட்டது SP வேலுமணி அவர்களை பத்தி கேக்குறேன், நீங்க சீமான் அவர்களை பத்தி சொல்றீங்க. அது நான் சொல்ல வந்து அனுமதிக்கணும். நான் என்ன கேட்டீங்கன்னா சார் உங்க கூட்டணிக்கு பின்னாடி தான் வர போறாரு. இல்ல கேளுங்க அண்ணன் பாண்டியன், அதாவது விஷயம் என்னன்னா இத செய்யறாங்க. இத முதலமைச்சர் அவர்கள் சொல்லித்தான் தமிழ்நாடு காவல்துறை செய்கிறது என்று நான் குற்றச்சாட்டினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இத போல IT ரைடுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பிரதமருக்கும் IT ரைடுக்கு என்ன சம்பந்தம்? உள்துறை அமைச்சருக்கும் IT ரைடுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி.
அதனால அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க சரி, அதை ஓகே இதையும் சார், தொடர்ந்து சம்பந்தப்படுத்த பேசலாம் சார், பேசலாம். பாண்டியன் சார், இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய அதிருப்தியை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி எதிரொலிக்க போகுது இதுல? இல்லை, செங்கோட்டையன் இது வந்து எதிரொலிச்சிருக்குன்னு எதிர்பார்த்தாங்க எல்லாரும். ஆனால் அது வந்து எப்போதும் போல் வழக்கம் போல் அரசியலில் வந்து 3 நாளோட போயிடுச்சு. பின்னாடி என்ன ஆக போகுது அப்படிங்கிறது. ஏன்னா செங்கோட்டையனை முதன்மைப்படுத்தி கொண்டாடுறாங்க. அதாவது ஒருவேளை ஒன்றுபட்ட அதிமுக வந்துச்சுன்னா வேற பழைய ஓபிஎஸ்ஓ அவங்களாம் சரியாக வராது அப்படிங்கிறதுக்காக திருப்பி இப்போ செங்கோட்டையனை கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இது எதுவுமே வந்து நம்மளாமே இல்லை ஏடிஎம்கேல உள்ளவங்களாம் சேர்ந்து கூட முடிவு பண்ண முடியாது. இது எல்லாம் முழுக்க முழுக்க 2016 செப்டம்பர் 22லேருந்து இன்னைக்கு வர அது வந்து முழுக்க முழுக்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபி கையில் தான் இருக்குது. இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது வந்து எவ்வளோ பலகீனப்படுத்த முடியுமோ பலகீனப்படுத்தி படுத்தி படுத்தி இப்போயும் இன்னும் 15% பலகீனப்படுத்துறதுக்கு பெரிய பிளானை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இப்போ இது வந்து என்னமோ அடுத்த வாரம் இதெல்லாம் முடியாது. இது இந்த எபிசோடு வந்து ஒரு சீரியலாக ஒரு கேமாக கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரி வரை போகுது. இது வந்து இப்ப முடியாது. சார் மன்னிக்கணும் சார், ஒரே ஒரு குறுக்கீடு. அதாவது 1972 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் திமுக இருந்து வெளியே வந்ததுக்கு காங்கிரஸ் தான் காரணமா? பகுதி காரணம் காங்கிரஸ் உண்டு. அப்படியா? தெரிஞ்சுக்கிட்டு கேட்க. அது ஒண்ணு 72ல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு திமுகவை பிளவுபடுத்தியது காங்கிரஸ் தானா? இரண்டாவது 2014ல தொகுதி பங்கீடு காங்கிரசுக்கு திமுகவுக்கு நடக்கும் போது தொகுதி பங்கீட்டுல சிக்கல் வரும்போது கீழே பேச்சுவார்த்தை மேல ரைடுன்னு சொல்லி, அதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்தது, அதுவும் காங்கிரஸ். சிபிஐ ரைடு நடந்தது, அதுவும் காங்கிரஸ் தானா? சொன்னீங்கன்னா காங்கிரஸ் தான். அதுல ஒண்ணும் எனக்கு ரெண்டு கருத்தே கிடையாது. ரெண்டுக்குமே பகுதி காரணம் காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தானே பிஜேபி இப்ப இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக டெல்லியில யார் இருந்தாலும் காங்கிரஸுக்கும் எங்களுக்கு அதிக முரண் சார். இல்ல 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 இன்னும் வந்து 100 மடங்கு வேகமா செய்றீங்க. மணிப்பூர்ல உங்க ஆட்சியை மாத்திட்டு நம்ம டாபிக் நம்ம இது தொடர்ந்து இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதனால அதிமுக பலகீனப்படுத்துறதுங்கிறது இன்னும் நிறைய நடக்க போகுது. இப்போ வந்து இப்ப முடியாது, இது செங்கோட்டையனோட முடியாது, இன்னும் அடுத்தடுத்தது நிறைய நடக்க போகுது. அப்போ எஸ்பி வேலுமணியும் அமித்ஷா அவர்களும் சந்திச்சதுல அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கு நிச்சயமா இருக்கு. அதுல எந்த அரசியலும் இல்லாம அவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன பின்னாடி வந்து நடக்க போகுதுங்கிறத அது இப்போக்கி எடப்பாடியை விட ரொம்ப நெருக்கமா இருக்கிறது வேலுமணியும் தங்கமணி தான் அமித்ஷாவோட. அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்களோ அதான் அதிமுக பிரதிபலிக்கும். ஆனா ஜெயக்குமார் மற்றவங்க நம்ம இவர் எல்லாரும் மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தருமபுரி அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக பிஜேபியோட அலைன்ஸே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சிவி சண்முகம் இவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த அங்கே அதிமுகவில் பெரும்பகுதி, அது தலைவர்கள் மட்டும் இல்லாமல் தொண்டர்களில் 95% என்ன பொறுத்தவரை. அதனால தான் சிக்கலில் போயிட்டு இருக்கு. அதனால இல்ல கட்சியை வந்து பலவீனப்படுத்துவாங்க அப்படின்னா எப்படி பலவீனப்படுத்துவாங்கன்னு சொல்றீங்க? இல்லை, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 16ல் ஜெயலலிதா வந்து தனியாக நின்று ரொம்ப சின்ன கட்சியை வச்சு தனிப்பரட்டி மெஜாரிட்டி வந்த கட்சியை உடல்நிலை சரியில்லாமல் அட்மிஷன் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து எடப்பாடி கையில் வந்துச்சு. அதுக்கு நிறைய வரலாறு இருக்குது விட்டுருக்கேன். ஆனால் அந்த வரலாற்றில் எல்லாத்துலேயுமே வெங்கையா நாயுடு உள்ளே வந்து ஓபிஎஸ் நைட்டு 1:30 மணிக்கு பதவியேற்றலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா முழுக்க எல்லா பக்கமும் பிஜேபியோட கை இருந்துக்கிட்டே இருக்குது. திருப்பி வந்து ஓபிஎஸ்ஸை வந்து போய் இதில் போய் தியானம் இருக்க சொன்னது, அதுக்கப்புறம் அதை போய் திருப்பி ஒன்று சேர்த்தது மறுபடியும். ஆக மொத்தம் எந்த இடத்துலையும் பிஜேபி இல்லை. இந்த 4, 5, 7 இப்போ 4 இப்போ ஒரு 3 வருஷம் 7 வருஷத்தில் பிஜேபியோட கை இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படி மற்ற மாநிலத்தில் நடந்துச்சோ அதை விட அதிகமாக நடந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ எடப்பாடி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம், இந்த கடந்த 1.5 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் சரியான விஷயம். அதாவது 1000 குழுக்கள் இருந்தால் கூட பிஜேபியோட சேர மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதியை வந்து இன்னைய வரை நான் கடைபிடிக்கிறதா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லை, இப்போ என்னன்னா என்டிஏ அலையன்ஸ் அப்படின்னு பெருசா அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க. இப்போ ஏடிஎம்கேங்கிறது ஒரு பெரிய கட்சி. அதுவும் இல்ல, திமுகவும் ஏடிஎம்கே தான் முக்கியமான கட்சி தமிழ்நாட்டில். அதுதான் இப்போ ஏடிஎம்கே தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே கொள்கை முரண் இருக்கும், போகாது. ஸோ இப்போ ஏடிஎம்கேவும் போகலைன்னா அப்புறம் எப்படி என்டிஏ கூட்டணி? அதனாலதான் நான் சொன்னேன் 6 முனை போட்டின்னு. பிஎம்கே கூட தனியா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் 6 முனை போட்டின்னு சொல்றேன். நான் வந்து சும்மா சொல்லல, 5 முனை போட்டிங்கிறத செல்வம் ஒத்துக்கிட்டார், ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. 6வது முனை போட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா இவங்களுக்கு எம்பியும் கிடைக்காது, எம்எல்ஏவும் கிடைக்காம போயிடும்.
பிஎம்கேவுக்கு பிஜேபியோட சேர்ந்தாங்கன்னா. அதனால தான் சொல்கிறேன், அந்த வாய்ப்பை அவங்க விடமாட்டாங்க. ஏடிஎம்கேவோட போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பிஜேபி வந்து பிஎம்கே தடுத்தால் அவங்க வந்து தனியாக நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது ஒரு காரணம். அப்புறம் இன்னொரு முக்கியமான வரலாற்று செய்தி, 2014 பிஜேபி பிஎம்கே எல்லாம் அலைன்ஸு. அப்போ 2 எம்பி ஜெயித்தாங்க. அப்போ ஜெயலலிதா முதல்வர். அப்பையும் 18% தான். நல்லா புரிஞ்சுங்க, ஜெயலலிதா முதல்வர். அப்போ வந்து இவர் நம்ம ராதாகிருஷ்ணன் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபியோட தலைவர். அப்போ 18%. 24 10 வருஷம் கழித்து நடுவில் முருகன்லாம் தலைவராக இருந்துட்டு பிஜேபியில் அண்ணாமலை தலைவராக இருந்து வளர்ந்துருச்சுன்னு சில பத்திரிகையாளர்களே எல்லா டிவிலையும் சொல்கிறது இல்லவே இல்லைன்னு ஒன்று நான் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன காரணம்னா 2024 அதே 18% தான் வாக்கு. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின், இப்போ பிஜேபியோட தலைவர் அண்ணாமலை. அப்போ பர்செப்ஷன் ரீதியாக வந்து மீடியாவில் அண்ணாமலை வந்து காமிச்சிட்டு இருக்காரு, டெய்லி வளர்ந்துட்டு இருக்காரு. ஆனால் வளரவே இல்லைங்கிறதுக்கு நான் எம்எல்ஏ எலெக்ஷனே சொல்லலை, 21 எம்எல்ஏ எலெக்ஷன் சொல்லலை, அதுக்கு முந்தி உள்ள எலெக்ஷன்லாம் சொல்லலை. 14 எம்பி, 19 எம்பி, 24 எம்பி எலெக்ஷன் மட்டும் சொல்கிறேன். ரெண்டுலேயுமே 18% தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால பிஜேபி 1% கூட இங்கே வளரலை. அதனால் அமித்ஷாவுக்கு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்டிஏ கூட்டணியால், ஏன்னா 2 நட எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒன்னே ஒன்று மட்டும் ரொம்ப 30 செகண்டில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 4 பிஜேபி எம்எல்ஏ வந்தது திராவிட கட்சியான திமுக அலைன்ஸில் வந்தது. அது செல்லும் ஒத்துக்குவார். கடைசியாக இப்போ 21 4 எம்எல்ஏ திருப்பி பிஜேபி, அப்போ ஏடிஎம்கேட. அப்போ 2 திராவிட கட்சிகளில் ஒருவோட அலைன்ஸு போட்டால் மட்டும்தான் பிஜேபிக்கு எம்எல்ஏவே கிடைக்கும். அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். மற்ற நீங்கள் கேள்விகள் அடுத்த கேள்வி. இல்லை, இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, அப்போ எந்த அடிப்படையில் அமித்ஷா வந்து இப்படி சொன்னார்? அமித்ஷாவுக்கு பிஜேபியை பொறுத்தவரை சூழ்ச்சி பண்ணுறதுல அவங்க எக்ஸ்பர்ட்டு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் வந்து அதை 100% ஒத்துக்கிறேன். இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அருணாச்சல் பிரதேசம் ஆரம்பித்து கோவாவில் வந்து ஆந்திரா, கர்நாடகா, வரிசையா மகாராஷ்டிரா, சிவசேனா இவங்களுக்கு ஆதரவாக இருந்த கட்சி, அகாலிதள் பஞ்சாபில் இவங்களுக்கு ஆதரவாக இருந்த கட்சி, முதல் 14 வந்து மந்திரி சபையில் இடம்பெற்ற கட்சி அட்ரஸே இல்லாமல் ஆக்கிட்டாங்க பஞ்சாபில். இப்போ நீங்கள் ஆம் ஆத்மி கட்சி நடக்குது. சிவசேனா அங்கே பல வருஷமாக ஆண்ட கட்சி. சிவசேனா வந்து இது மகாராஷ்டிரத்தில் பிரமாதமான பெரிய கட்சி. ஆனால் இன்றைக்கி வந்து அட்ரஸ் இல்லாமல் 2ஆக உடச்சி, இந்த பக்கம் இப்போ சரத்பவாரை 2ஆக உடச்சி வச்சு அதில் குரூப்பை யார் உடஞ்ச குரூப்பை ஜெயிக்க வச்சுருக்காங்க இப்போ. அப்போ இந்த வரலாறு வந்து ஏன் அதிமுக நடக்கக்கூடாது? நடந்துக்கிட்டு இருக்கு, 7 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல அதிமுக தொண்டர்கள் தான் அவங்க தலைவர்களுக்கு சொல்லணும். இல்லை, இப்போ ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களில் யாரையாவது முதன்மை சக்தியாக கொண்டு வர அது ஒரு கேள்வி கேட்டுறீங்க. இவங்களுக்கு வந்து இவங்க எல்லாருமே ஆளுமை திறமை உள்ளவங்க தான், யாருமே இல்லை. ஏன்னா ஒருத்தர் முதலமைச்சரானவங்க இன்னொரு முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு போயிட்டு அது பெரிய சர்க்கிளில் போய் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்திருக்காங்க. டிடிவி இதெல்லாம் இந்த அதிமுகவை பல கட்டத்தில் அவர் வந்து நிர்வாகம் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் முதன்மை சக்தியாக வர்றதுக்கான முயற்சியெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிஜேபி இருக்கிற வரை இவங்கெல்லாம் வந்து அதனால் பாதிக்கப்பட்டவர்கள். ஆனாலும் பிஜேபி பக்கம் அலைன்ஸுக்கு போய் இந்த எலெக்ஷனில் 2 பேரும் நின்றுட்டாங்க. அப்படி இருந்தும் இவங்க முதன்மை சக்தியாக வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. சரி, ஒரு பிரேக் அப்புறம் பேசலாம் சார். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பவர் பாலிடிக்ஸ் மீண்டும் தொடரும். உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் அரசுங்கிற பொறுப்புல இருக்கிற போது அவங்க வந்து ஆதிவாசி ஒருத்தரை வந்து கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எந்த கட்சியை வேணாலும் விமர்சிக்கலாம். பேசியதில் தவறில்லை, உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிறார்கள் சொல்ல வரீங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நேத்துக்கு அப்புறம் அரசு ஏன் எடுத்திருக்காங்க? 2019 தேர்தலில் இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு என்டிஏவில் இல்லை. நம்பிக்கை உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய கேள்வி நேரம். தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு. ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக
வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள். 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில். விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள். நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில். பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில். நியூஸ் 7 தமிழ் பக்தி. பவர் பாலிடிக்ஸ் மீண்டும் தொடர்கிறது. 2026 என்டிஏ ஆட்சியா, யார் யார் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். பாண்டியன் சார், உங்ககிட்ட தான். இப்போ சசிகலா அவர்கள் சிலந்தி கதை ஒன்று சொல்லி இபிஎஸ் அவர்களை விமர்சிக்கிறாங்க. அதே போல இப்போ ஓபிஎஸ் அவர்கள் துரோகம் பண்ணிட்டாரு அந்த மாதிரி சொல்லி விமர்சிக்கிறது அதிகமாயிருச்சு, லைம் லைட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்களுடைய அதிருப்தியும் வருது. இந்த பின்னணியில என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, சசிகலா பொறுத்தவரை அவங்க ஜெயலலிதாவோட இருந்த ஒரு 40 வருஷம் ஒரு நட்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பீரியடில் தான் மிகப்பெரிய தமிழ்நாட்டிலே மிகவும் ஆளுமையாக இருந்த சங்கர மடத்தில் ஒரு பெரிய கொலை நடந்தப்போ அதை 2 பேரும் சேர்ந்து தான் அந்த சங்கராச்சாரியரை தீபாவளி அன்னைக்கு கைது பண்ணாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஆளுமை அதாவது அந்த ஆதிக்கம்ங்கிறது இந்திய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விஷயம். பெரியார் மிகப்பெரிய போராட்டத்துக்கு இது பண்ணதில் இவங்களுடைய இந்த பங்கு மிகப்பெரிய விஷயம். அது ஒரு சின்ன ஒரு கொலையாக கூட இருக்கலாம், அது இதாக இருக்கலாம். ஆனால் அதை அந்த நடவடிக்கை எடுத்ததுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்போ சசிகலாவுக்கு அந்த பேர் எப்போதும் இருக்குது. ஆனால் அவங்கள சுற்றி உள்ளவங்களாம் அதெல்லாம் கூட அதுவெல்லாம் பண்ணினதுனால தான் எங்களுக்கு இவ்வளோ பாதிப்புன்னு கூட சில பேர் நினைக்கிறாங்க. பட் அது தவறான விஷயம். ஏன்னா தமிழ்நாடு இந்த கோணத்தில் இந்த வரலாற்று அடிப்படையில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு 100 வருஷமாக. அதை அவங்க 2 பேரும் பண்ணி அவங்க ஒரு பெரிய ஆளுமையான உள்ளவங்க தான். வெளிப்படையாக வர முடியாமல் அவங்க இருந்தாங்க. அந்த கடைசி நேரத்தில் அவங்க சரியாக அந்த ஜெயலலிதா இறந்ததுக்கும் அந்த ஒரு கேப் ஒரு பெரிய இதாக போனதுனால இவங்க ஆளுமையை எடுக்க முடியாத நேரத்தில் அவங்க முதலமைச்சர் இவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் போய் பொதுச்செயலாளர்னு கொடுத்தாங்க. முதலமைச்சர் ஆனாங்க. அப்போ கவர்னர் பிஜேபியோட இதில் இருந்ததுனால ஒரு வாரம் இங்கே சென்னையிலே இல்லாமல் பல்வேறு கட்டத்தில் அரசியல் பெரிய முரண்னது. அதாவது தவறு, மிகப்பெரிய தவறு நடந்துச்சு அந்த ஒரு வாரங்கிறது. நீங்கள் அடுத்த வாரம் என்ன வேணாலும் தீர்ப்பு வரலாம், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கல. அப்போ இவ்வளோ பெரிய ஆளுமை உள்ளவங்க அவங்களால திருப்பி அதை எடுக்க முடியல. அது உண்மை, அதாவது நிதர்சனம் உண்மை அது ஆக்சுவலாக. அதனால அவங்க அவஸ்தைப்படுறாங்க. இப்போ இன்னும் அவங்க வெளிப்படையாக பிஜேபி ஆதரவு கொடுக்கல, ஆனால் அதுக்கான சைகை தெரியுது லேசாக. ஆனால் அவங்களுடைய உண்மையிலே அவங்களுடைய மனநிலை பார்த்திங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு மனநிலை தான் அவங்க எப்போதுமே இருப்பாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. பாக்கி எல்லாரும் கூட எப்படி வேணாலும் பல்ட்டி அடித்தாலும் அவங்க இருக்க போகிறது இல்லை. ஆனால் இப்போக்கி அந்த ஆளுமைக்கு வர்றதுக்காக துடிக்கிறது உண்மை. அவங்க வந்த ஆளுமையில் அதிமுக ஒன்றா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாம் கரெக்டு. ஏன்னா கூவத்தூரில் அவங்க அந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட நிதானமாக இருந்து ஒரு நாளில் அதை சரி பண்ணி கையில் கொடுத்துட்டு தான் போனாங்க. ஆனால் பிஜேபி கையில் எடுத்ததுனால அவங்களால அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் அவங்க இருக்காங்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த விஷயத்தில். இப்போ ஓபிஎஸ் அவர்களும் சரி, அதே மாதிரி டிடிவி அவர்களும் சரி, 2 பேருமே வெளிப்படையாவே ஆதரவு தெரிவிக்கிறாங்க பிஜேபிக்கு. அவங்க இந்த 24 தேர்தலில் ஒன்னாவே கூட்டணியில் நின்றுட்டாங்க. ஆனாலும் முதன்மை சக்தியாக பிஜேபி அதுதான் அடுத்தடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. அதனால இனிமே அவங்க முதன்மை சக்தியாக வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இருந்துச்சு, வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு. வாய்ப்பெல்லாம் ஓபிஎஸ் நழுவ விட்டுட்டாரு. டிடிவியும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அரசியல் 40 வருஷம் 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அவரும் அதை ஆளுமையை அந்த இடத்துல இழந்துட்டார். திருப்பி எல்லாத்தையும் ஒன்றா வச்சாலும் பிஜேபியோட கண்ட்ரோல் இருக்கும்போது இவங்க ஆளுமைக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாதுங்கிறதான் என்னுடைய பாயிண்ட். இப்போ ஓவராலா இந்த என்டிஏ அலையன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும்? இப்போக்கி அடுத்த ஜனவரி வரை எந்த சாத்தியக்கூறும் கிடையாது. இது இப்போ அடுத்தது விஜய் அவர் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு, ஏன்னா அவர் மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒன்று இருந்தார், இப்போ மாதத்துக்கு ஒன்று வந்துகிட்டு இருக்காரு. அதனால் அதுவும் பிஜேபியோட கை இருக்குங்கிறத நேற்று தனியரசு சொன்னார். இன்னொரு டிவியில் வன்னியரசு கரெக்டாக சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இதை நான் வரவேற்கிறேன். இதுதான் உண்மை. இந்த உண்மையை நீங்கள் கணக்கில் எடுத்துட்டு அடுத்த 6 மாதம் விஜயோட போக்கை பார்த்துட்டு அது என்னன்னு தெரிஞ்ச பிறகுதான் அலையன்ஸ் யாரோட போகுது அப்படிங்கிறத அதுவும் பிஜேபி தான் நிர்ணயிக்கும். அந்த 50% ஓட்டை பிஜேபி தான் நிற்கும், நிர்ணயிக்கும்.
டிஎம்கே அலையன்ஸை தவிர்த்து மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லார் பின்னாடியும் பாஜக இருக்காங்கன்னு ஒரு பேச்சு அடிபடுது. அதான் நான் சொல்றேன், நானும் அதான் சொல்றேன். இப்போ கிட்டத்தட்ட 12 கட்சி வருதுங்க. நீங்கள் வந்து கிருஷ்ணசாமி ஆரம்பித்து பிஎம்கேலேருந்து ஜான் பாண்டியன்லேருந்து சீமான் உட்பட எல்லாரும் இது சம்மந்தமாக இருக்காங்க. ஒரே ஒருத்தர் வந்து ஏடிஎம்கோட அலையன்ஸில் இருந்தாலும் டிஎம்டிகே தேமுதிக மட்டும்தான் பிஜேபி பக்கம் இன்னும் பெருசாக போகலை. மற்ற எல்லாரும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த 12 கட்சி வருது டோட்டலாக. இந்த 12 கட்சியில் ஒரு கட்சி தவிர 11 கட்சியும் அந்த பக்கம் தான் நிற்கிறாங்க. அதனால் இதில் வந்து எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி பிஜேபியால் நிற்க முடியுமா அப்படின்னா, அப்போ என்டிஏ தலைமையில்னு சொன்னது அமித்ஷா சொன்னது இதுவாக தான் இருக்குமா அப்படின்னு கேள்வி வருது. அது எதுவுமே அடுத்த இன்னும் 1 இயர், இப்போ பிப்ரவரி இன்னைக்கு 28 முடியுது, அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் வர நம்ம இந்த எபிசோட பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ அதுக்குள்ளே அதிமுகவும் வருமா? அதுதான் வந்து அப்போ தான் தெரியும். இப்போ நீங்கள் ஒற்றுமையாக கேட்டிருக்கீங்க, இவங்கெல்லாம் யார் முதன்மை சக்தியாக வருவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. எந்த கேள்விக்கும் இப்போ ஆன்சரே கிடையாது. ஏன்னா வர விட மாட்டாங்க. இப்போ இங்கே எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை இப்போ தமிழிசை வந்து கவர்னராக இருந்தவங்களே இழுத்து வெளில விட்டாங்க. அவர் தான் இங்கே யாரை வர விட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒருத்தர் இப்போ எப்படி இபிஎஸ்ஸை வந்து வெளியில் இருக்கவங்க யாருமே விட மாட்டாங்க தலைவராக. அதனால தான் தலைமையே மாற்றணுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கணும்னா இபிஎஸ் இருக்கக்கூடாது, செங்கோட்டையனை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு போகுது. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலையை தலைவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிஜேபியில் ஒரு குரூப்பு, அதிமுகவில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த எலித்தவளை அந்த கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி எல்லாரும் இழுக்கிறதுக்கு இந்த 50% ஓட்டில் இவ்வளவு இருக்குது. இப்போ விஜய் வந்து அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இபிஎஸ் ஒத்துக்க மாட்டார். அப்போ இது மாறி 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 இருக்கும். அது இந்த பிரச்சனை வந்து இந்த 12 கட்சிக்குள்ள 3-4 முதலமைச்சர் கேண்டிடேட்டு, 7-8 முதலமைச்சர் கேண்டிடேட் கூட இருக்காங்க. அதனால இது எதுவுமே இப்போ ஒரு வருஷத்துல தீராது. சீமான் எப்படி பாஜகவோட வருவார்? அதுதான் இப்போ இவர் சொன்னார். ஏன்னா சீமான் வந்து அவருடைய பெரியாரை எதிர்க்கும்போது குருமூர்த்தியும் ஹெச் ராஜாவும் உடனே பாராட்டுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேரை வாங்கி கொடுத்ததில் குருமூர்த்தியோட பங்கு இருக்குன்னு சொல்லி அவர் பேசிட்டாங்க, வந்துருச்சு செய்தி. அதை மறுத்துட்டாங்க. ஆனால் உண்மைங்கிறது பின்னாடி வெளிப்பட்டு போச்சு. இல்லை, அது வந்து திமுக திகாவோட எதிர்ப்பு அப்படின்னு கூட பார்க்கலாம்ல. இல்லை, கிடையாது. பெரியாரை வந்து நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. தமிழ்நாட்டோட அடிப்படை வேறு அது. அதனால் அதை வந்து நீங்கள் அப்படி பார்க்கவே முடியாது. அவர் செத்து போய் 45 வருஷம் ஆகுது, அவருக்கு வாரிசு கிடையாது. ஆனால் அவர் கொள்கை வந்து இந்த ஆதிக்க சக்திகளை எதிர்த்து நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களால் வீழ்த்தவே முடியாது. ஏன் இந்தியா ஃபுல்லாக அம்பேத்கரை வந்து பாராளுமன்றத்தில் அமித்ஷா பேசினார். அம்பேத்கர் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க, வேற நீ ஏதாச்சும் சொன்னீங்கன்னா கூட மோட்சத்துக்கு போகலாமேன்னு சொன்னார். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பெரியாரை கொண்டாந்து அங்கே வந்து நிற்கிறேன். ஏன்னா பெரியார் வந்து அங்கே அவ்வளோ பெருசாக தெரியாது வடநாட்டில். ஆனால் இங்கே தெரியும். இங்கே இதுதான் வேறு, அதை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பக்கம் பெரியாரை எதிர்த்து பேசுறதுக்கு சீமானையும், இன்னொரு பக்கம் பெரியாரை ஆதரித்து பேசுறதுக்கு விஜயும் கொண்டாடுறாங்க. இது வந்து இது சாதாரண விஷயம் இப்போ முடியாது. இது ஒரு பெரிய 2000 வருஷ போரில் இது ஒரு பகுதி. இந்த 26 எலெக்ஷன் இதையும் தாண்டி தான் போகணும் நம்ம எல்லாரும். இப்போ பாமக என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ மும்மொழி கொள்கை விஷயத்துல டிஸ்பியூட் இருக்கு, அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்புல டிஸ்பியூட் எல்லாம் ஓப்பனா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதோட முக்கியம், அவங்களுக்கு வந்து அவரோட எம்பி சீட்டு போயிடுது. இப்போ எங்க போய் எம்பி வாங்குவார்? ராஜ்யசபா எம்பி வேற ஸ்டேட்ல பிஜேபி கொடுத்து அவரை வந்து வச்சுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க எப்படி உள்ள இருப்பாங்க? அப்ப அதனாலதான் அவங்க ஏடிஎம்கே நோக்கி போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், என்டிஏல ஒரு கட்சி தான் இருக்கு. தமாக விட்டுருங்க, அது அவங்களோட தான் இருப்பாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. அவங்களே இல்லைன்னா கூட நான் சொல்கிறேன் அவங்க அங்கே தான் இருப்பார் அவர். ஆனால் பாக்கி யாரும் இருக்கிறதுக்கான கஷ்டம். அப்போ இது என்ன குட்டையை குழப்பி அடுத்த ஜனவரியில் என்ன பண்ணுறதுன்னு பிஜேபி முடிவு பண்ணும். அது வரை இப்படி தான் போகும். பேசலாம் சார். தூத்துக்குடி செல்வம் சார், பாமக வந்து பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கு. ஸோ இப்போ இந்த டிஸ்பியூட்ஸ்லாம் பார்க்கும்போது விலகிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட். ஒண்ணு தங்கச்சி, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிகளை மையப்படுத்தி அண்ணன் பாண்டியன் அவர்கள் சொல்ற மாதிரி நான் ஒரு நிலையில பேச முடியாது. நான் ஒரு கட்சி சார்ந்தவன், கட்சியினுடைய நிலைப்பாடுகளை தான் பேச முடியும். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு விஷயம் சகோதரி, கட்சியோட நிலைப்பாடு சார்ந்துதான் சார் கேள்வி கேட்கப்படுது. அதான் நான் இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி 1947 ஆட்சி அமைத்த காங்கிரஸ் இயக்கம், பண்டித நேரு அவர்கள் 3 முறை தொடர்ந்து பிரதமராக இருந்தார். அதுக்கு பிறகு இந்தியாவுல, சுதந்திர இந்தியாவுல 3 முறை தொடர்ந்து பிரதமராக இருந்தவர் பண்டித நேரு. அவருக்கு பிறகு மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, மோடியினுடைய செல்வாக்கு அவர்கள் அது உலக அளவில் இந்தியாவை உயர்த்தி பிடித்திருக்கிற ஒரு பெரிய அளவில் அவருக்கான செல்வாக்கு உயர்த்தி பிடித்து இன்றைக்கு இந்தியாவை
உச்சத்துல நிறுத்தி இல்ல இல்ல இருக்கிற பங்கு. என்டிஏ அலையன்ஸ்ன்னு சொல்றீங்க, ஆனா பாமக உங்களை விட்டு வெளியில போற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கு. ராமதாஸ் அவர்களும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட் இருக்கும்போது எப்படி என்டிஏ அலையன்ஸ் எப்படி ஆட்சி அமைக்கும் அப்படின்லாம் எப்படி எந்த கான்ஃபிடன்ஸ்ல ஒரே சொல்றீங்க? காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருக்கு. அது அண்ணன் பாண்டியனுக்கு தெரியும். காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருக்குமா, அதெல்லாம் வந்து இன்னும் காலம் இருக்கு. இன்னும் கூட நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இப்படி பாருங்களேன். நீங்க 4 பேர் பதவிக்கு போட்டி போடுறாங்க, பாஜகவுக்கும் பாமகவுக்கும். அப்ப என்ன அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லுங்களேன். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கையில செல்லாது சார். அதெல்லாம் இந்தி, தமிழ், ஆரியம், திராவிடம் இதெல்லாம் தோற்று போய் நாளாயிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, திராவிடம் என்பதே இல்லாத ஒன்றை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு இருக்கிறது. ஒண்ணு. இரண்டாவது, மூன்றாவது ஒரு மொழி படித்தால் என்ன தவறு என்று எது குப்பன் வீட்டு குழந்தைக்கும் சுப்பன் வீட்டு குழந்தைக்கும் முதலமைச்சருடைய வீட்டுல கொஞ்சம் நான் பேசி முடிச்சிடுறேன். மும்மொழி கொள்கையை வந்து ஏத்துக்கிட்டு என்டிஏக்கு வந்து என்டிஏ ஆட்சி அமைஞ்சிரும், மக்கள் ஏத்துக்குவாங்க. கேளுங்க சகோதரி, இப்ப இந்திய பிரச்சனை கிடையாது. மும்மொழி கொள்கையை இன்னைக்கு சாதாரண மக்களும் அதை பின்பற்றுகிறார்கள். சாதாரண வீட்டு பிள்ளைகளும் ஒரு 3வது மொழி பாடத்தை படிப்பதற்கு ஆர்வமாக இருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, மும்மொழி கொள்கை வச்சே நாங்க பேசல. அதாவது பாமகவோட அதிருப்தியை வச்சுதான் பேசுறோம். அப்ப அவங்க வெளியில போவாங்க அப்படிங்கும்போது எப்படி வலுவா நீங்க ஒரு கூட்டணியை வந்து கட்டமைக்க முடியும்? நீங்க ஏன் அப்படி கற்பனை பண்றீங்க? அவங்க எங்களோடதான் இருக்காங்க, எங்களோடதான் இருப்பாங்க. நீங்க அப்படி எல்லாம் கற்பனை இல்ல சார். என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயம் சகோதரி, ஒரே ஒரு விஷயம். ஒரு 4 பேருக்கு 4 பதவி மேல ஆசை, 4 பேருக்கு ஒரே பதவி மேல ஆசை இருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் ஒருத்தர் கவர்னர், ஒருத்தர் கட்சி தலைவர், ஒருத்தர் மத்திய அமைச்சர், ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியிலே பங்கெடுக்கிறவர். இப்படி நாங்க முடிச்சுட்டா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? நான் தான் ஒரு கட்சி நடத்துறேன், என் கட்சியில 4 போட்டி இருக்கு. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல யார கவர்னர் ஆக்க போறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் பிஜேபி குள்ளையா இல்ல என்டிஏ கூட்டணிக்குள்ளையா? அல்ல, அதாவது எல்லா பாண்டியன் சார் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எல்லாமே சாத்தியம். நான் சகோதரி ஒரே ஒரு விஷயம் சுருக்கமா என்னுடைய இதுல அண்ணன் உங்க நேரத்துல குறிக்கிடல. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட காலத்திற்கு பிறகு நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கும். ஆமா, அதான் நான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீண்ட காலத்திற்கு பிறகுமா தமிழ்நாட்டுல ஒரு அறிவு சார்ந்த எல்லா கேள்விகளையும் எதிர்கொள்ளக்கூடிய தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு தலைவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்திருக்கிறார். நன்றி நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று சார் நன்றி. நாங்க 2026 பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கோட்டை கொத்தளத்தில் யாருக்கு இடம் என்பதை பாரதிய ஜனதா கட்சி தான் தீர்மானிக்கும். பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியிலே முக்கியமான பங்கு வகிக்கும். தேர்தலின் போது பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.